இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா trigonometric ratios again trigonometric ratio பயப்படலாம் ஈஸியாக தான் இருக்கும் of half of the angles of a triangle half angles கேட்குறப்ப எப்படி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஸோ என்னென்னலாம் கேட்கும் அப்படின்னா sin a by 2 sin b by 2 sin c by 2 ஓகேங்களா cos a by 2 tan a by 2 இது மூணும் தான். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி உங்களுக்கு sin b by 2க்கு இருக்கும் cos b by 2க்கு இருக்கும் tan b by 2க்கு இருக்கும். அதே மாதிரி sin c by 2க்கு cos c by 2க்கு tan c by 2க்கு. இது எல்லாத்துலேயும் என்ன வரணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹாஃப் ஆங்கிள்னு சொல்கிறப்ப ஸ்கொயர் ரூட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த சைன்னு சொல்கிறப்ப எஸ்ல ஆரம்பிக்குது இல்லை, அதனால அதில் எஸ் வராது, அதில் எஸ் வராது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டுத்துலையும் எஸ் வருமானு கேட்டால் வரும். டேன் வந்து நம்ம படிக்க வேணாம், சைன் காசை வச்சு நம்ம டேன் எழுதிடலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ காசையும் சைனையும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஸ் வராத இடத்துல ஃபர்ஸ்ட்லேயும் எஸ் போட்டுருங்க. காசுக்கு அப்போ கண்டிப்பாக எஸ் வந்துடும். எஸ் வந்துச்சு அப்படின்னா இங்கே கூட என்ன டேர்ம் இருக்கோ அது நீங்கள் மைனஸில் எழுதணும். எஸ் மைனஸ் ஏ, s minus b, s minus c. ஓகேங்களா? டிவைடட் பை பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு சைடு. a இருக்குன்னா பேலன்ஸ் வேற என்ன சைடுங்க இருக்கு, bc இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ac இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ab இருக்கு. ஓகேவா? இதுதான் cos a by 2க்கான இது ஃபார்முலா. இதே சைனுக்கு பாத்தீங்க அப்படின்னா s வந்திருக்கு, அப்ப s வராது. s வராதுங்கிறப்ப இந்த ஏவும் வரக்கூடாது சைனை பொறுத்த வரைக்கும். அப்ப என்ன ஃபார்முலா வரும்னா இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு சைடோட டிஃபரன்ஸ் டிவைடட் பை அதே ரெண்டு சைடு தான், டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கும். அப்போ இங்கே பார்க்குறப்ப எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் சி டிவைடட் பை ஏசியாக இருக்கும். இங்கே எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி டிவைடட் பை ஏபியாக இருக்கும். இப்போ டேன் ஏ பை 2, டேன் தீட்டாங்கிறது என்னங்க, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா தானேங்க. அப்போ சைன் ஏ பை 2 பை காஸ் ஏ பை 2 போடலாமா? என்ன ஒரு சைன் ஏ பை 2ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி டிவைடட் பை பிசின்னு வரும். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை பிசின்னு வரும். ஸோ இது ரெசிப்ரோக்கலாக போடுறப்ப இங்கே இப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி டிவைடட் பை பிசி இன்ட்டு இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் பிசி இன்ட்டு எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சின்னு வரும். பிசி கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதுறப்ப எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி இதுலையும் டினாமினேட்டரில் இந்த டேர்ம் s into s minus a. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம் s minus a into s minus c divided by s into s minus b. இங்கே s minus a into s minus b divided by s into s minus c. இதில் குறிப்பாக உங்களுக்கு sனா என்னன்னு தெரியணும். ப்ராப்ளம் s கொடுக்க மாட்டாங்க. sங்கிறது செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர்னா பெரிமீட்டர் a plus b plus b cல பாதி செமி பெரிமீட்டர். ஓகேங்களா? இதுதாங்க ஹாஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்கான இதை பேஸ் பண்ணிக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். ஒரு ட்ரையாங்கிளில் ரேஷியோ கொடுத்துருக்காங்க எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி அப்படின்னா டேன் ஸ்கொயர் ஏ பை 2 கேட்குறாங்க. டேன் ஏ பை 2ங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா இங்கே இருக்குது, ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா படி. இப்போ டேன் ஸ்கொயருங்கிறப்ப இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி எஸ் மைனஸ் பி டிவைடட் பை எஸ் மைனஸ் சி டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. ஸோ நமக்கு எதுவுமே தெரியாது, ஒரு ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஒரு லேம்டான்னு வச்சு போடலாம். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு ஒரு ரூல் இருக்கு, இந்த ரேஷியோ படிக்கிறப்போ ரூல் படிச்சிருக்கும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது என்ன டிவைட் ஆன் காம்பவுண்ட் ரூல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூணு டேர்மே ஆட் பண்ணி இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். எஸ் மைனஸ் ஏ பிளஸ் எஸ் மைனஸ் பி பிளஸ் எஸ் மைனஸ் சி டிவைடட் பை 11 + 12 + 13 இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா அந்த மூணு டேர்முமே. ஸோ என்னங்க வரும், 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3s மைனஸை காமனாக எடுத்துடலாம், a + b + c டிவைடட் பை இதை ஆட் பண்ணுங்க. 13 + 12ங்கிறது 15 25 வரும், 35 36 வரும். ஆக்சுவலாக a + b + cங்கிறது பெரிமீட்டர், அது வந்து எஸ். ஸோ இப்போ 3s மைனஸ் எஸ்ன்னு வரும், 2s/36ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணுறப்ப 1 டைம்ஸ் இது 116ங்கிறப்ப 18 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக s = 18ன்னு போட்டுடலாம். ஆனால் s - aங்கிறது
எஸ் மைனஸ் ஏங்கிறது 11 இருக்கும், எஸ் மைனஸ் பிங்கிறது 12 இருக்கும். டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எஸ் கண்டுபிடிச்சாச்சு. எஸ் இஸ் ஈக்குவல் டு 18. அப்படின்னா எஸ் மைனஸ் ஏங்கிறது 11, எஸ் மைனஸ் பிங்கிறது 12, எஸ் மைனஸ் சிங்கிறது 13. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அப்போ 12 இன்ட்டு 13 டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 13 இன்ட்டு 12 போடலாமா? 12 இன்ட்டு 12 144, இன்னொரு 12 வரும். அப்படின்னா 6 4 5, இல்லை அதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2 times 3 times 30 into 26, 11 3s are 33. ஓகேவா? வெயிட். ஹலோ. ஓகே. இங்கே கொஞ்சம் ரிவர்ஸ் பின்னாடி வரீங்க. மைக் மறைச்சு வச்சா பேசிட்டு இருந்தேன். ஆஃபர் இருக்கா இல்லையா? ஓகே. 26/33, 12 into 13 36. எஸ் வந்து 36. 2s equal to 36 தானுங்க. இப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. என்ன அப்படின்னா a + b + c டிவைடட் பை 2 இருந்தால் தான் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3s - 2s அப்படின்னு எழுதலாம். ஓகே. இதுலேருந்து பாருங்கள் a + b + c அப்படின்னா 2sன்னு எழுதலாம். ஸோ 3s - 2sங்கிறது எஸ். அப்போ s/36. ஸோ எல்லாமே கரெக்டு. எஸ் மட்டும் என்ன வரும்னா 36 வரணும். ஸோ நம்ம 18 பதிலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்ஸுங்கிறது a + b + c டிவைடட் பை 2. ஸோ இங்கே 36 வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 2 times, இங்கே 6 times வரும். இங்கே அகைன் 1 times, 3 times வரும். ஸோ 13/33. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். ஒரு ட்ரையாங்கிளில் ஏபிசின்னு 3 சைடும் கொடுத்துட்டாங்க. சைன் a/2 கேட்குறாங்க. ஸோ டேரக்டாக நம்ம ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா இது தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் s - b × s - c டிவைடட் பை bc. ஓகேங்களா? சைன் வந்துச்சு அப்படின்னா எஸ் வரக்கூடாது. ஸோ 2 அதர் சைட்ஸை சப்ராக்ட் பண்ணி டிவைடட் பை பிசின்னு போடணும். எஸ் நம்மளுக்கு பி தெரியும், சி தெரியும், எஸ் தெரியாது. எஸ்ங்கிறது என்னன்னா a + b + c டிவைடட் பை 2. அப்படின்னா 13, ஏங்கிறது 13, பிங்கிறது 14 + சிங்கிறது 15 டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ 15 + 14ங்கிறது 25, 29 இருக்கும். இப்போ இல்லைங்க என்ன வரும்? 21 வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. சைன் a/2ங்கிறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதர் 2 சைட்ஸோட டிஃப்ரென்ஸ் வித் எஸ்
டிவைடட் பை பிசின்னு வரும். எஸ்ங்கிறது என்னங்க 21, பிங்கிறது 14 இன்ட்டு எஸ்ங்கிறது 21, சிங்கிறது 15 டிவைடட் பை பிசிங்கிறப்ப 14 இன்ட்டு 15 வரும். 21ல் 14 போயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு 6 ஒரு 7, இங்கே 21ல் 15 போயிடுச்சு அப்படின்னா ஒரு 6 டிவைடட் பை 14 இன்ட்டு 15. இது வந்து 3 டேபிளில் 2 டைம்ஸ் போடலாம், இதை 5 டைம்ஸ் போடலாம். இது 14 டேபிளில் 1 டைம் 7 டைம்ஸ் 7 கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 1/5ங்கிறது தான் ஆன்சர். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1/√5. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏன் அதுக்குள்ளே ஆன் பண்ணேன்? ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிளில் காஸ் a/2ங்கிற ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு வேறு இதில் எந்த கண்டிஷனுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ காஸ் a/2 பதிலாக நம்மளோட இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பிளஸ் சி டிவைடட் பை 2c அப்படின்னு வரும். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்கொயர் ரூட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இந்த சைடு ரெண்டு சியும் கேன்சல் ஆகிடும். ஸோ வேறு என்ன இருக்கும் அப்படின்னா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு பி ப்ளஸ் சி அப்படின்னு இருக்கும். பை 2 ஒன்று இருக்குமா இங்கே? ஸோ இந்த 2 இங்கே முடி கொண்டுட்டு வந்துடலாம். எஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் எஸ் வந்து ஏன்னா ஏ ப்ளஸ் பி இருக்கிறனால எஸ் எல்லாம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிங்கிற மாதிரி மாற்றுறோம். பட் 2 இன்ட்டு எஸ்ங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 இன்ட்டு அகெயின் எஸ்ங்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2 மைனஸ் ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு பி ப்ளஸ் சி. ஓகேங்களா? இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் 2a எல்சிஎம் எடுக்கிறேன் டிவைடட் பை 2ன்னு ஒன்று இருக்குது. விச் இஸ் நத்திங் பட் பி இன்ட்டு பி ப்ளஸ் சின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏன்னு எழுதலாம். ஏன்னா மைனஸ் 2a ப்ளஸ் சிங்கிறது மைனஸ் ஏ பை 2ங்கிறத ஆன்சர் கொண்டு போயிடலாம். 2 இன்ட்டு பி இன்ட்டு பி ப்ளஸ் சி அப்படின்றது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர் ப்ளஸ் 2bc அப்படின்னு வரும். இப்போ பி ப்ளஸ் சி இந்த ஹோல் ஸ்கொயர் போடலாம். பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2bc மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர் ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2bc இந்த சைடு இருக்கிற ப்ளஸ் 2bc கேன்சல் ஆகிடும். முதல் ஸ்டெப் நான் இங்கே எழுதுகிறேன். வேறு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஏ ஸ்கொயர் அந்த சைடு கொண்டுட்டு ஏ ஸ்கொயர் அங்கே கொண்டுட்டு போங்க. 2b ஸ்கொயர் இந்த சைடு கொண்டுட்டு வாங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும் அப்படின்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இல்லவே இல்லை. a square plus b square equal to c square. இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஸோ வேறு என்ன சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்க்குறப்ப சி ஸ்கொயரை பி ஸ்கொயர் திரும்ப அஞ்சு கொண்டு போயிட்டீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் சைட்ஸ்லாம் ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஒன்று இருக்குது, அதில் இருக்கான். ஸோ tan a/2 ப்ளஸ் tan c/2 இஸ்ட்டு cot b/2 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். tan a/2க்கும் tan c/2க்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். tan a/2ங்கிறப்ப ரூட் ஆஃப் s மைனஸ் பி இன்ட்டு s மைனஸ் சி டிவைடட் பை s இன்ட்டு s மைனஸ் ஏ plus tan c/2ங்கிறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் cங்கிறப்ப பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு சைடு வரணும். s மைனஸ் ஏ s மைனஸ் பி டிவைடட் பை s இன்ட்டு s மைனஸ் சி வரணும். ஓகேவா? இஸ்டுங்கிறது டிவைடட் பை a இஸ்டு பிங்கிறது a பை பின்னு தான். ஸோ இஸ்டு காட் b/2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதணும் அப்படின்னா டினாமினேட்டர் சேமாக வரணும், ரைட்? ஸோ நம்ம
எல்சிஎம் எடுக்கிறப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதோட எல்சிஎம் என்னவாங்க இருக்கும்? எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் சியாக இருக்கும். ஓகேவா? அப்போ எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இருக்குது, ஒரு ரூட் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சி தான் இல்லை. ஸோ ரூட் இன்ட்டு எஸ் மைனஸ் சி ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இருக்குது. எஸ் மைனஸ் ஏ இன்னொன்று இல்லை. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் ரூட்டை கொஞ்சம் பிரித்து எழுதியிருக்கேன். நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக இன்ட்டு காட் பி பை 2 1 பை காட் பி பை 2 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகேவா? 1 பை காட் நம்ம எப்படிங்க எழுதலாம்? tan எழுதலாமா? ஸோ 1 பை காட் பி பை 2 நான் tan b பை 2 எழுதுறேன். ஓகே. ஸோ இது பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி வரும், ரூட் எஸ் மைனஸ் சி ரூட் எஸ் மைனஸ் சிங்கிறது ஒரு எஸ் மைனஸ் சி வரும், ப்ளஸ் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ வரும், டிவைடட் பை ஸ்கொயர் ரூட், இதை ரூட் தனித்தனியாக எழுதுகிறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் சி. tan b பை 2க்கு நம்ம இதே வச்சு பிக்கு எழுதுகிறோம். என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் சி டிவைடட் பை ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் பி அப்படின்னு வரும். இந்த எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் சி எஸ் மைனஸ் சி கேன்சல் ஆகிடும். இப்போ ரெண்டுத்துலேருந்து ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பியை காமனாக எடுத்துடலாம். காமனாக எடுத்தோம் அப்படின்னா எஸ் மைனஸ் சி ப்ளஸ் எஸ் மைனஸ் ஏன்னு வரும், டிவைடட் பை ஒரு ரூட் எஸ் ஒன்று இருக்கும். இங்கேயும் வந்து 1 பை ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பின்னு இருக்கும். இந்த ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பி இந்த ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும். மேலே பார்க்குறப்ப 2s மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் சின்னு இருக்கும், டிவைடட் பை ரூட் எஸ் இன்ட்டு எஸ் எஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? பேலன்ஸ் இங்கே போடுறேன். ஸோ என்னங்க இருக்குது? 2s அப்படியே இருக்குது, மைனஸ் a plus c. a plus c அப்படிங்கிறதுனா s is equal to a plus b plus c by 2 அப்படின்னா என்ன வரும்னா 2s is equal to a plus b plus c வேணும். நம்மளுக்கு என்ன வேணும்? a plus c வேணும். அப்போ இதுக்கு கொண்டு வரலாம் 2s minus b equal to a plus c எழுதலாம். ஸோ 2s minus of 2s minus b அப்படி எழுதலாம், டிவைடட் பை கீழே வந்து s இருக்குது. sங்கிறது என்னங்க? a plus b plus c டிவைடட் பை 2 அதை எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்னா 2s minus 2s plus b இந்த டினாமினேட்டர் இருக்கிற நியூமரேட்டருக்கு வந்துடும், டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2s கேன்சல் ஆகிடும். இப்போ 2bன்னு வரும், 2b டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ தான் அந்த ஏபி ஃபார்மேட், அதாவது ஏபிசி ஏபியில் இருக்குது அப்படின்னா ரெண்டுக்குமே காமன் டிஃப்ரென்ஸுங்கிறது ஏபின்னா ஒன்று ஃபாலோ ஆகும். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் இந்த ரெண்டு டேர்முக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கும் ஏபியை பொறுத்த வரைக்கும். ஸோ b மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பியாக இருக்கும். ஸோ இந்த b இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா b ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏவாக இருக்கும். ஸோ 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சியாக இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் சிக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா 2bன்னு போடலாம். ஸோ 2b டிவைடட் பை 2b ப்ளஸ் பிங்கிறப்ப 3bன்னு ஆகிடும். ஸோ 2b பை 3b, bb கேன்சல் ஆகி 2:3ங்கிற ரேஷியோவில் இது ஃபாலோ ஆகும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, பை.